வணக்கம் தலைமையிலே. இரண்டு பெரிய விமான விபத்துகள் இந்த டிசம்பர் மாதம்னாவே ஒரு பயமுறுத்துகிற மாதமாகவே சில வருஷமாக போயிட்டு இருக்கு. அது திரும்ப நிரூபிச்சிருக்கு. இரண்டு பெரிய விமான விபத்துகள் இந்த டிசம்பர் மாத பயத்தின் காரணமாகவே அந்த விமானிகள் அப்படி ஓட்டிருக்கலாம். அது ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். இந்த விமான விபத்தின் பின்னணி என்ன? மக்கள் பயணிக்க, அதாவது நாம் பயணிக்க எந்த போக்குவரத்து முறை மிக பாதுகாப்பானது? இந்த பயணிகள் விமானம் தயாரிக்கிற இடத்துல இந்தியா எங்கே இருக்குது? நம்ம என்னைக்கு தயாரிக்க போகிறோம்? இதையெல்லாம் பார்க்கலாம். இந்த விமான விபத்துக்கு முழு காரணம் சொல்கிறதுக்கு சில வருஷங்களே ஆகும். இரண்டு விதமான தகவல் நமக்கு வரும். முதல்ல அந்த விமானத்தை இயக்கிய நாடுகள், அது ஒரு மாதத்துக்குள்ளே சொல்லிடுவாங்க. அந்த நாடுகள் சொல்லுவாங்க இதனால தான் இந்த விபத்து நடந்துச்சுன்னு. அந்த விமானத்தை தயாரித்த கம்பெனிகள் அவங்க சொல்கிறதுக்கு சில வருஷங்களே அவங்க எடுத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஏர் இந்தியா அப்படின்னா இந்தியா அதை இயக்குது. பட் அது ஏர் இந்தியா விமானம் தயாரித்து கொடுத்தது அமெரிக்கா, போயிங். இரண்டு விதமான தகவல்கள் வெளியே வரும். அதிலும் இந்த தகவலை சொல்கிறதுக்கு இந்த கருப்பு பெட்டி மிக முக்கிய தேவை. கருப்பு பெட்டிங்கிறாங்க. அது ஆரஞ்சு வனத்தில் இருக்கும், கருப்பில் இருக்காது. ஃப்ளோரசன்ட், அது நியான், மின்னும் ஆரஞ்சு வனத்தில் இருக்கிறது தான் அந்த கருப்பு பெட்டி. டைட்டானியத்தில் செஞ்சுருப்பாங்க. டைட்டானியம் தான் அதிக வெப்பத்தை தாங்கக்கூடியது. அது எங்கே விழுந்திருந்தாலுமே தொடர்ந்து ஒரு சமிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் கண்டுபிடிச்சிருவாங்க. 11,000 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தாங்கக்கூடியது அது. அது ஏன் அவ்வளோ முக்கியமானதுன்னா, கடைசி 50 மணி நேரம் அதோட தகவல், கடைசி 50 மணி நேரம் என்ன நடந்துச்சோ எல்லா தகவலும் அதில் பதிவாயிருக்கும். எவ்வளோ உயரத்தில் பறந்துச்சு, என்ன வேகத்தில் போயிட்டு இருந்தது, எந்த திசையில் போயிட்டு இருந்துச்சு, எரிபொருள் எவ்வளோ இருந்தது, இந்த மாதிரி எல்லா தகவலும் இருக்கும். மிக முக்கியமாக இந்த பயணிகள் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க, விமானிகள் ஓட்டு முறையில் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு பதிவாயிருக்கும். இந்த விமான அறையில் பேசியது மிக முக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு தகவல் நிச்சயமாக கிடைக்கும். ஏன் இந்த விபத்து நடந்துச்சுன்னா அதை வச்சு துல்லியமாக சொல்லுவாங்க. பொதுவாக இரண்டு விமான தயாரிக்கும் நிறுவனங்கள் தான் இன்னைக்கு இருக்குது. ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய பயணிகள் விமானம் தயாரிக்கிறது இரண்டு நாடுகள் தான். ஒன்று போயிங், அமெரிக்கா தயாரிக்கிறாங்க. இன்னொன்று ஏர்பஸ். இந்த ஏர்பஸ் பிரான்ஸு, ஜெர்மனி, ஸ்பெயின், இந்த 3 நாடுகளும் சேர்ந்து, இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. இதில் பிரான்ஸும் ஜெர்மனியும் தான் மிக முக்கியமானது. ஸ்பெயின் ஒரு சின்ன ஒரு துணைக்கு இருக்க நாடு தான் சொல்லணும். ஆனால் டெக்னாலஜி அதிகமாக இருக்கிறது பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் தான். இந்த போயிங் மிக பழையது. அதனால உலகத்தில் இருக்க பயணிகள் விமானத்தில் அதிகமானது போயிங் தான். 1980க்கு அப்புறம் வந்தவங்க தான் இந்த ஏர்பஸ்ஸு. ஆனால் இன்னைக்கு உலகம் அதிகமாக விரும்புறது ஏர்பஸ் தான். ஏர்பஸ்ஸுக்கு தான் நிறைய ஆர்டர் போகுது. இந்த நாடுகள் ஏன் இப்போ பெரிய பணக்கார நாடுகளாக இருக்குன்னா, இந்த பயணிகள் விமானம் மிக முக்கியமான காரணம். பல வருஷத்துக்கான ஆர்டர் முன்கூட்டியே வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம பணம் கொடுத்தாலுமே உடனடியே விமானத்தை வாங்க முடியாது. சில வருஷங்கள் காத்து கிடந்தா தான் அவங்ககிட்ட விமானம் கொடுப்பாங்க. 1000 விமானத்துக்கு ஆர்டர் இருக்கும். அவங்ககிட்ட பணம் கொடுத்தா 200 அவங்க கொடுப்பாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. இரண்டே நாடுகள் தான். அதுபோக சீனா இருக்குது, ஜப்பான் இருக்குது, பிரேசில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன விமானங்களை தயாரிப்பாங்க. இந்த பெரிய ராட்சச விமானங்கள் இந்த இரண்டே நாடுகள் தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிறத தான் கேட்குற மாதிரி நம்ம இருக்கணும். இதில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது? பயணிகள் விமானம் தயாரிக்கணும்னா, முதல்ல விமானம் தயாரிக்கணும்னா போர் விமானம் தயாரிக்கணும். இலகு ரக போர் விமானம், அதுக்கப்புறம் நடுத்தர போர் விமானம், மிக எடையுள்ள போர் விமானம் தயாரிக்கணும். அதுக்கப்புறம் இராணுவ பயன்பாட்டிற்கான விமானம் தயாரிக்கணும். அப்புறம்தான் பயணிகள் விமானத்துக்கு நம்ம வர முடியும். இப்போ நம்ம இலகு ரக போர் விமானம் தேஜஸ்க்கு இன்னும் நம்ம என்ஜின் ஒரு 80% இருக்கும். இன்னும் 20% எட்டி பிடிக்கணும். அதுக்கப்புறம் ராட்சச போர் விமானம், அதுக்கப்புறம் இந்த பயணிகள் போர் விமானம் நீண்ட தொலைவு நம்ம ஓட வேண்டியது இருக்குது. இப்போ கூட நம்ம ஸ்பெயின் கூட சேர்ந்து இராணுவ பயன்பாட்டிற்கான C-295 ரக விமானம் நம்ம தயாரிக்கிறோம். இப்போ புதுசாக ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ஸ்பெயின்லாம் அப்படி ஒரு நாடே கிடையாது. நம்ம கம்பேர் பண்ணால் அது ஒரு நாடே இல்லை. ஆனால் அவங்க இந்த டெக்னாலஜி நமக்கு தராங்கன்னு சொல்லும்போது கேட்க கொஞ்சம் ஒரு கேவலமாக தான் இருக்குது. அப்படி ஒன்றும் பெரிய நாடு இல்லை. 40 C-295 வகை விமானம் நம்ம கட்ட போகிறோம்.
அதில் 12 முழுசாக அங்கிருந்து வருது, ஸ்பெயின்லேருந்து வருது. மீதம் 28 இங்கே கட்டுறாங்க. யாருன்னா இந்தியாவில் டாட்டா நிறுவனமும் ஸ்பெயினும் சேர்ந்து பண்ணுறாங்க. டெக்னாலஜி அவங்களோடது. 28 இங்கே அசம்பிள் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி தரேன்னு சொல்கிறாங்க. எல்லாம் பெருமையாக பேசுகிறீங்க. என்ன டெக்னாலஜி தருவாங்கன்னா, சீட்டு மாற்றுறதுக்கு டெக்னாலஜி தருவாங்க, பெயிண்ட் அடிக்க டெக்னாலஜி தருவாங்க. இந்த மாதிரி ஒரு வேலையை தான் கொடுப்பாங்களே ஒழிய என்ஜினோ தொழில்நுட்பம் ரொம்ப சிக்கலான தொழில்நுட்பமாக அங்கேருந்து தான் வரும். ஆனால் ஒரு சின்ன முன்னேற்றம்னு சொல்லலாம். இங்கே கொஞ்சம் கற்றுக்கலாம். அந்த 28 மாட்டும் போது கொஞ்சம் நம்ம கற்றுக்க முடியும். இது இராணுவ பயன்பாட்டிற்கான சிறிய விமானம். நம்ம வந்து பெரிய பயணிகள் விமானம் பக்கத்தில் போகிறது நீண்ட காலம் ஓட வேண்டியிருக்கும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த தேஜஸ் போர் விமானம், இலகுரக போர் விமானம் வந்து 14,000 கிலோ எடை மேலே பறக்கும் போது. ஏர்பஸில் வந்து ஒரு மிகப்பெரிய பயணிகள் விமானம் ஒன்று இருக்குது. 1000 பேர் பயணம் செய்யலாம். 5,60,000 கிலோ மேலே பறக்கும்போது 14,000 கிலோ எங்கே, 5,60,000 கிலோ எங்கே? இந்த 14,000 கிலோக்கே இன்னும் நம்ம வந்து என்ஜின் முழுசாக செஞ்சு முடிக்கல. அதில் 4 என்ஜின் பொருத்தப்படுது. 4மே ராட்சச என்ஜின், ஏகப்பட்ட உந்து சக்தி தரக்கூடியது. அப்போ நம்ம அந்த தொலைவுக்கு போகிறதுக்கு இன்னும் நீண்ட நாள் ஆகும். ஏன் தயாரிக்க முடியல, நம்மால் ஏன் தயாரிக்க முடியல அப்படின்னா, ஒரு கமெண்ட்ல ஒருத்தர் அழகாக சொல்லியிருந்தாரு, நம்ம படிப்புகள் பாடங்கள் சரியில்லை அப்படின்னாரு. மிகச்சரியானது. நான் படித்ததோ நீங்கள் படித்ததோ நம்ம பிள்ளைகள் படிக்கிறதோ அது பாடத்திட்டமே அல்ல. இது நம்ம அடிமைப்படுத்திய ஆங்கிலேயன் நமக்கு சொல்லி கொடுத்த பாடத்திட்டம். நம்ம அடிமைப்படுத்தி அவன் தான் சொல்லி கொடுத்தது. அந்த அடிமை கல்வியை தான் பிடிச்சி இன்னைக்கு வரைக்கும் தொங்குறோம். நம்ம கல்வி அதை விடவே மாட்டாங்க. நம்ம கல்வி தந்தைகள் அதை பிடிச்சி எப்படியாவது பணத்தை படிக்க தான் பார்க்குறாங்க. இதில் வேற பெருமை பேசிகிட்டு இருக்கோம். கல்வியை கொடுத்ததே ஆங்கிலேயம் தான், ஆங்கிலேயர்கள். அது அடிமை முறை கல்வி. அவங்ககிட்ட வந்து கல்வி முறையில் ஒரு திட்டம் இருக்கு, இங்கே இல்லை. R&D அப்படிம்பாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஆராய்ச்சி செய்வது, அதை மேம்படுத்துவது, இது ரொம்ப முக்கியம். இந்த R&D இருக்கனால தான் அத்தனையுமே அவங்க தயாரிக்கிறாங்க. நமக்கு சொல்கிற கஷ்டமாக இருந்தாலுமே நம்ம தொடுகின்ற அனைத்து பொருளும், இன்றைக்கி நம்ம புழக்கத்தில் இருக்க அத்தனை பொருளுமே நம்ம தயாரிக்கல, வேற எவனா தயாரிச்சா டெக்னாலஜி அது. அதை பார்த்து திரும்ப தயாரிக்க கூட நம்மளால் முடியாது. ஏன் அப்படின்னா இந்த R&D இல்லை. அவன் நமக்கு என்ன கல்வி முறை சொல்லி கொடுத்தான்? நம்ம இப்போ நான் என்ன படித்தேன்? தமிழ், இங்கிலீஷ், கணக்கு, அறிவியல் படிக்கிறேன். இது எதுக்கு உதவும்னா, ஒரு நல்ல வேலையாளா, ஒரு அடிமை சிந்தனை உடைய வேலையாளை நான் மாற்றுமே ஒழிய என்னை ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடியவனை நான் மாற்றவே மாற்றாது. அதை பிடிச்சி தான் நம்ம இன்றைக்கும் தொங்குறோம். அவன் திட்டம் போட்டு கொடுத்தான். இன்னைக்கு உலகம் பூரா பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம், இந்தியர்கள் வேலை செய்கிறாங்கன்னு. இது வேலை செய்யக்கூடிய அடிமை பாவம் உடைய ஒரு ஆட்களாக தான் பாடத்திட்டம் இருக்குமே ஒழிய இந்த R&Dலாம் கொண்டுடணும். ஏதாவது ஒரு பாடத்திட்டத்தில் R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நம்மகிட்ட இருக்கா? இன்னைக்கு இருக்கா? இல்லை. ஆனால் அவங்ககிட்ட இருக்காது அந்த ஆராய்ச்சி மனப்பக்குவம், அதை மேம்படுத்துதல். ஆராய்ச்சி பண்ண பிறகு அதை அரசாங்கம் பார்த்து அதை உதவி பண்ணி அதை மேம்படுத்தி பரிசோதனை பண்ணாதான் இந்த அனைத்து விமானம் நல்ல ஒரு செல்ஃபோன் ஆகட்டும், இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற எல்லாமே ஆகட்டும், R&D இருந்தால் தான் வர முடியும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை நம்ம பெருமை பேசிகிட்டு இருக்கிறது, அந்த அடிமை முறை கல்வியை பெருமை பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எது பாதுகாப்பான பயண முறை? இது மிக 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 போட்டுக்கிட்டே போங்க. மிக பாதுகாப்பான பயண முறை விமானங்கள் தான். நமக்கு சந்தேகமாக இருக்கும், ஆனால் விமானம் தருகின்ற பாதுகாப்பு எந்த பயண முறையும் தராது. நம்மளால் அது முடியாது, ஏழை மக்கள், நடுத்தர மக்களுக்கு. ஆனால் அதுதான் பாதுகாப்பு. ஏன் அது பாதுகாப்பு அப்படின்னா, அரசியல் தலைவர்கள், உலக தலைவர்கள், அரசியல்வாதிகள், பெரும் பணக்காரர்கள் அதை பயணம் செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கான பாதுகாப்பு மிகச்சரியாக இருக்கும், மிக பயங்கரமாக இருக்கும். அதனால் பாதுகாப்பான பயண முறை விமானங்கள் தான். குறிப்பாக விமானத்தின் வால் பகுதி தான். இது ஏற்கனவே ஆராய்ச்சி செஞ்ச நிரூபணமான ஒன்று. இந்த 2 விபத்துமே நிரூபணமாகி பண்ணியிருக்கு. இப்போ நான் சொன்ன கருப்பு பெட்டி, இந்த கருப்பு பெட்டியே வால் பகுதியில் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா விமான விபத்துக்குள்ளாகும்போது செங்குத்தாக நேரில் வந்து மோதும், கீழே மோதும், செங்குத்தாக இறங்கும். முன்னால் இருக்க இடமும் நடுப்பகுதி அதிகமாக அடி வாங்கும். நீங்கள் விமானத்தில் போனீங்கன்னா பின்னால் சீட்டு ரிசர்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதுகாப்பானது நடுவில் இருக்க பகுதி, அப்புறம் பாதுகாப்பு கம்மியாக இருக்கிறது முன்னால் இருக்க பகுதி. விமானங்கள் இப்படி தான் வரும். ஆனால் பாதுகாப்பான பயணம் விமானம் தான். அதற்கடுத்து பாதுகாப்பான பயணம் நம்ம இப்போ நம்மளும் போகலாம்.
ரயில் பயணங்கள் தான் அதுக்கப்புறம் பாதுகாப்பானது. கிட்டத்தட்ட விமானத்துக்கு இணையாக வரும் ரயில் பயணங்கள் பாதுகாப்பானது. அதுக்கப்புறம் பேருந்தில் பயணிப்பது பாதுகாப்பானது. அதுக்கப்புறம் வாடகை கார்கள், வாடகை காரில் போகிறது, இல்லை கார்களில் திறமையான ஓட்டுநரை ரெகுலராக தினந்தோறும் ஓட்டுகின்ற அந்த காரை ஓட்டுநரை வச்சு பயணம் செய்கிறது பாதுகாப்பானது. பாதுகாப்பே இல்லை அப்படின்னு உலகம் முழுவதும் சொல்கிறது வந்து 2 சக்கர வாகனம். நம்ம அதில் தான் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நம்ம பிள்ளைகள் பயணம் பண்ணுறாங்க. பாதுகாப்பே இல்லைன்னா 2 சக்கர வாகனங்கள் தான். அதுக்கப்புறம் பாதுகாப்பு இல்லாதது கார்களை வந்து ஆக்டிங் டிரைவரை வச்சு ஓட்ட வைக்கிறது. திடீர்னு ஒரு டிரைவர் கூப்பிடுறது, அவரும் ஒரு 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வர்றது, அந்த வண்டியை பற்றி சுத்தமாக தெரிஞ்சிருக்காது, அவர் மூலமாக வேகமாக பயணிக்கிறது. இது பாதுகாப்பு இல்லை. ஓனர்கள் முதலாளிகள் ஓட்டுற காருமே அவ்வளோ சரியாக போகிறதில்ல, ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ உங்களுக்கு பாதுகாப்பாக பயணிக்கணும்னா முதல்ல விமானங்கள் தான், 2வது ரயில், 3வது பேருந்து, 4வது திறமையான ஓட்டுநர்கள் ஓட்டுவது, இல்லாட்டி வாடகை காரில் போகிறது. நீங்கள் போகவே கூடாதுன்னா 2 சக்கர வாகனங்கள் தான். இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து 2 சக்கர வாகனம் வந்து நீங்கள் ரொம்ப விலை கொடுத்து தான் வாங்கி தரீங்க, அது விபத்தையும் சேர்ந்து வாங்கி தர அர்த்தம். அந்த காசு இருந்தால் ஒரு நானோ கார் வாங்கிக்கலாம், உங்கள் பிள்ளைகளை அதிலேயே லோக்கலில் பயணம் செய்ய சொல்லலாம். உள்ளூருக்குள்ள காரில் போகும்போது உயிரிழப்புக்கான கார் விபத்தில் உயிரிழப்புக்கான சாத்தியமே கிடையாது. ஆனால் 2 சக்கர வாகனத்தில் உண்டு. நீங்கள் இந்த 2 சக்கர வாகனத்தில் போடுற காசை ஒரு நானோ கார் இல்லை சின்ன ஒரு மாருதி காரை கூட வாங்கி கொடுத்து உங்கள் பிள்ளைகளை ஓட்ட சொல்லலாம். அவங்க உயிர் பாதுகாப்பாக இருக்கும். கார்கள் எங்கே அடிபடும்னா நெடுஞ்சாலையில் மட்டுமே அடிபட்டால் உயிருக்கு ஆபத்துண்டு. உள்ளூருக்குள்ள கார் மிக 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 பத்திரமானது. நீங்கள் இதையும் பண்ணி பார்க்கலாம். இது டேட்டா ஆராய்ச்சி படி சொல்லணும் அப்படின்னா 10,800 வருஷம் நீங்கள் வந்து தினந்தோறும் பயணிக்கிறீங்க, விமானத்தில் ஏறி தினந்தோறும் பயணிக்கிறீங்க, 10,800 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் அடிபடுவீங்க. இதுதான் அதோட ரேஷியோ. 10,800 வருஷம் வாழவே மாட்டோம், அந்த அளவுக்கு பாதுகாப்பானது. அதே சமயத்தில் கார்களில் பயணிக்கிறீங்க, நீங்கள் தினந்தோறும் பயணிச்சிங்கன்னா 107 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அடிபட்டுருவீங்க. இதுதான் ரேஷியோ. அப்போ எந்த அளவுக்கு கார் விமானம் பாதுகாப்பானு யோசிச்சுங்க. இந்த 2 விமான விபத்துகள்லையுமே இந்த அஜர்பைஜான் நாட்டு விமானத்தை ஓட்டின விமானி வானளவு புகழப்படுகிறார், அவருடைய திறமை புகழப்படுகிறது. அவர் எங்கே அடக்கம் பண்ணாங்கன்னா அவரையும் துணை விமானியுமே அஜர்பைஜான் வந்து மன்னர்களை அடக்கம் பண்ணக்கூடிய கல்லறையில் அவர் அடக்கம் பண்ணாங்க. ஏன்னா அவர் திறமை உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் தன்னுடைய திறமையை காட்டினார், அவர் மக்களை கொஞ்சம் காப்பாற்றினார். அதே சமயத்தில் இந்த சவுத் கொரியா, தென் கொரியா நாட்டு விமானத்தை ஓட்டியவருடைய திறமை, அவர் ஓட்டிய விதம் கேள்விக்குள்ளாகுது. அவர் சின்ன பிரச்சனை பண்ணியிருக்காரு. என்ன வித்தியாசம்? ஏன் இந்த விமானிகள் உலக அளவு புகழப்படுறாங்க? மற்றவங்களும் ஓட்டுநர் தானே, பேருந்தில் ஓட்டுறாங்க, ரயில் ஓட்டுறாங்க. அவங்கள விட இந்த விமானிகள், பயணிகள் விமானத்துக்கு ஏன் அவ்வளோ பேர், அவ்வளோ சம்பளம் கிடைக்குது? பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பயணிகள் விமானத்தை வந்து இறக்கணுன்னே முதலையெல்லாம் எல்லோரும் எஞ்சி கை தட்டுவாங்க. அந்த விமானிக்கு பத்திரமா வந்து இறக்குனாங்க, ஏன் அவருக்கு கை தட்டுறாங்க? ஏன் அவ்வளோ புகழ்? உண்மையாகவே மிக கஷ்டமானது பயணிகள் விமானத்தை ஓட்டுறது. பேருந்து எடுத்துக்கிட்டீங்க, லாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தரையில் தான் இருக்கும். 4 சக்கரமும் தரையில் வந்து சரிசமமாக பட்டிருக்கும். 4 சக்கரம் சரிசமமாக இருக்கும், ஓட்டலாம், யாரும் ஓட்டலாம். ஆனால் விமானம் அப்படி இல்லை. அதோட ஏற்றும் கோணமும் ஏற்றும் போதும் இறக்கும் போதும் மிக மிக சிரமம். அதில் அந்த கோணங்கள் மிக கஷ்டமானது. 2வது வந்து வானத்தில் பறக்கும்போது அவருக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. சின்ன தப்புமே மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தும். பேருந்துகளில் அப்படி அல்ல. இவர் கொடுக்குற ரன்வே வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் இருக்கும். மிக வேகமாக கிளப்பி மேலே ஏற்றணும், மிக வேகமாக வந்து இறக்கி கீழே கொண்டுடணும். இதில் என்ன கோணம் பிரச்சனையாது அப்படின்னா, ரன்வேல வந்து ஓடு பாதையில் விமானம் ஓடுது, மேலே தூக்கும் போது சரிசமமாக தூக்க முடியாது விமானத்தை. முதல்ல முன்னாள் சக்கரத்தை மெதுவாக தூக்குவாங்க. முன்னாள் சக்கரத்தை தூக்கிட்டே மேலே போய் அதுக்கப்புறம் தான் பின்னால் சக்கரத்தை தூக்கி மேலே தூக்குவாங்க விமானத்தை. இந்த கோணம் மிக சிக்கலான கோணம். அதே போல் இறக்கும் போதுமே சரிசமமாக வந்து இறங்கவே முடியாது. இறக்கும் போது இதுக்கு தலைகீழ பண்ணுவாங்க. முதல்ல பின்னால் சக்கரத்தை தரையில் இறக்குவாங்க, கொஞ்சம் தூரம் ஓட விட்டு அதுக்கப்புறம் தான் முன்னாள் சக்கரத்தை இறக்குவாங்க. இந்த கோணம் மிக கஷ்டம்.
ஏன் இந்த கோணத்தில் ஏற்றி இறக்குறாங்க அப்படின்னா, பின்னாலும் சொல்லக்கூடாது, நடுவில் சொல்லணும். நடுவில் தான் அதிகமான சக்கரங்கள், அந்த விமானத்தின் எடைக்கேற்ப சக்கரங்கள் பொருத்தப்பட்டிருக்கும். முன்னாடி ஒரே ஒரு சக்கரம் தான் இருக்கும். மொத்த எடையும் அந்த ஒரு சக்கரத்தில் வந்து தாங்குச்சுன்னா வெடிச்சிடும், டயர் வெடிச்சிடும், மிகப்பெரிய விபத்து ஏற்படும். அதனால தான் மேலே ஏற்றும் போதும் கடைசி வரைக்கும் அந்த நடுவில் இருக்க சக்கரம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் வந்து மேலே ஏறும். இறக்கும் போதும் அந்த நடுவில் சக்கரம் தான் முதல்ல தரையில் போடும். அந்த விமானத்தோட எடையை தாங்கணும், தாங்கி ஓடின பிறகு தான் அதுக்கப்புறம் தான் முன்னாள் சக்கரத்தை இறக்க முடியும். இந்த கோணம் வந்து மிக 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 கஷ்டமான கோணம். பறக்கிறதும் இறக்குறதும் ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் விமானிக்கு அந்த இறங்கினோடனே கை தட்டுறது. அந்த காலத்தில் அந்த வழக்கம் இருந்தது, கண்டிப்பாக செய்வாங்க. விமானம் நின்னோனையே அத்தனை பேரும் கை தட்டுவாங்க பயணிகள். அதே போல் இந்த விமான விபத்தில் வந்து மிகப்பெரிய தீப்பிழம்போடு வெடித்து எரியறது, அத்தனை பேர் எரிஞ்சு சாகிறது, பாதி எரியறது எல்லாமே அதில் இருக்க எரிபொருளை வச்சு தான் முடிவாகும். அதிகமான எரிபொருள் மிச்சம் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய விபத்து தரையில் நடக்கும்போது எரியும். எரிபொருள் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த எரியறது குறையும். அந்த விமானிக்கு தெரிஞ்சிருது, கண்டிப்பாக இறக்கும் போது விபத்துக்குள்ளாகும் தெரியுது, அவருக்கு நேரம் இருக்குது, அதோட என்ஜின் நல்லா இருக்குது அப்படின்னா தொடர்ச்சியாக மேலே பறந்து எரிபொருளை தீர்த்துட்டு தான் கீழே இறக்குவார். பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அவருக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா. இல்லைன்னா கூட இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போலாம் இருக்கிற லேட்டஸ்டான விமானத்தில் வந்து நடுவானிலேயே பெட்ரோலை கீழே சிந்திடுவாங்க. கீழே சிந்தக்கூடிய வசதி அவங்ககிட்ட இருக்குது. நீங்கள் ஆச்சரியப்படலாம், ஏன் இங்கே கீழெல்லாம் விழுகாதுன்னா, கீழே விழுகாது. அது நடுவானத்தில் கொண்டு போய் சிந்தும் போதே கீழே வரக்குள்ளேயே அது ஆவியாக போயிடும். நடுவானிலே ஆவி ஆகிடும், நமக்கு தெரியாது. பெட்ரோலை தீர்த்துட்டு தான் கீழே இறக்கணும். அதே போல் பிரச்சனைக்குள்ளே ஆகுது அப்படின்னா மிக மெதுவாக கொண்டு வந்து இறக்குவாங்க. இந்த சவுத் கொரிய விமானி இதுதான் தப்பு பண்ணாரு. எரிபொருள் அதிகமாக இருந்தால் தான் மிகப்பெரிய தீப்பிழம்போட வெடித்து எரியறது. ஆனால் விமானத்தை ஓட்டுவது மிக சிரமமான காரியம். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான அனுபவசாலியை தான் விமானியாக வச்சுருப்பாங்க. அவர் பறந்த நேரத்தை கணக்கு போடுவாங்க, அதை வச்சு தான் சொல்லுவாங்க சம்பளம் கொடுக்கப்படும். ஒரு விமானிங்கிறவர் அதிக அனுபவசாலியாக இருப்பார், அதிக மணி நேரங்கள் அவர் ஓட்டியிருப்பார். அதுக்கு துணை விமானியுமே அது பாதி ஓட்டியிருப்பாங்க. என்றாலும் மிக மிக சிக்கலான காரியம்தான் விமானத்தை ஓட்டுறது. குறிப்பாக ஏற்றுவது இறக்குவது மிக 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 கஷ்டமான காரியம்தான். ஏன் இந்த அஜர்பைஜான் நாட்டு விமானி வந்து ரொம்ப புகழப்படுகிறார்? சவுத் கொரிய விமானி அவருடைய ஓட்டுதல் கேள்விக்குறியாயிருக்குன்னா, முதல்ல 2 விமானமே வகையே வேற. சவுத் கொரியா அவர் விமானி ஓட்டுனது வந்து மிக பெரியது, பாதுகாப்பானது போயிங். விமானம் பெரிதாக பெரிதாக பாதுகாப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அஜர்பைஜான் விமானி ஓட்டுனது வந்து மிக சிறியது. அது எம்பரர்பாங்க, பிரேசிலில் செஞ்சது. ஒரு 100 பேர் தான் போக முடியும், சிறிய வகை விமானம். ஆனால் அதை வச்சே இவர் கலக்கிட்டார் அஜர்பைஜான் விமானி. இவர் வந்து இந்த டிசம்பர் அன்னைக்கு அதிகாலையில் இந்த பிரச்சனையாக இருக்குது. இவர் அஜர்பைஜான்லேருந்து 67 பேர் மொத்தமாக இருக்காங்க. அந்த விமானம் எம்பரர் பிரேசிலில் செய்கிறது. இது வரைக்கும் ஒரு 1695 விமானத்தை வந்து அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. 51,800 கிலோ எடையுள்ள விமானம் அது. ஒரு போயிங்கை ஒப்பிட்டாலோ ஏர்பஸ்ஸை ஒப்பிட்டாலோ அவ்வளோ பாதுகாப்புலாம் சொல்லவே முடியாது. ஆனாலும் ஒரு நல்ல விமானம், சிறிய வகை விமானம் தான். இவர் அஜர்பைஜான்லேருந்து எடுத்து ரஷ்யாவில் இருக்க இந்த குரோஸ்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து இவர் இறக்கணும். 67 பேர் கூட வந்திருக்கிறாரு. 486 கிலோமீட்டர் இந்த 2 இடையில தூரம். 1 மணி நேரம் 35 நிமிஷம் ஓட்டணும். ஓட்டிட்டு குரோஸ்னேக்கே வந்துட்டார். வந்து இறக்கும்போது அந்த அதிகாரியில் வந்து அதிக பனிமூட்டம், ரன்வேவே தெரியாத அளவுக்கு, ஏர்போர்ட்டே தெரியாத அளவுக்கு பனிமூட்டம். ஃபஸ்ட்டு முறை இறக்க முயற்சி பண்ணுறாரு, முடியலை, மேலே தூக்கிட்டு போகிறாரு. திரும்ப இறக்க முயற்சி பண்ணுறாரு, முடியலை. 3வது முறை இறக்கலான்னு வரும்போது அதில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, உயிர் பழச்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 3 முறை வெடிப்பு சத்தம் கேட்டுச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது மிசைலில் வந்து டைரக்டாக அடிபட்டு அந்த விமானம் ஒன்றுத்துக்கு ஆயிருக்காது. மிசைல் எங்கேயோ வெடிக்கும் போது ஷார்ப்னல் அப்படிம்பாங்க, அந்த வெடிப்பொருளோட வந்து தெரிச்சு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இரும்பு பொருட்களை வச்சுருப்பாங்க. குண்டுகள், பால்ரஸ் குண்டுகள், சிறிய வகை கத்தி, ஆணிலாம் வச்சுருப்பாங்க. அந்த ஷார்ப்னல் தெரிச்சு வந்ததில் இந்த விமானம் அடி வாங்கியிருக்கு, அடிபட்டு சேதமாயிருக்கு. அந்த சத்தம் தான். மிசைலே வந்து இடிச்சிருந்துச்சுன்னா அந்த விமானம் ஒன்றுத்துக்குமே ஆயிருக்காது. எங்கேயோ எதுக்கோ போன மிசைல் இருக்க தெரிப்பு துண்டுகள் தான் பட்டிருக்கு. இது என்ன சொல்கிறாங்கன்னா,
ரஷ்யாக்காரங்க வந்து அங்கே இருக்க ட்ரோனையோ இல்லை வேறு வகையான ஒரு உக்ரைனுடைய பறக்கும் பொருளை அடிக்கும் போது அதில் இருக்க தெரிச்சு வந்த துண்டுகள் இங்கே பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதை மொத்தம் அடி வாங்கியிருக்கு. திரும்ப அவர் அங்கேயே இறக்கலானாலுமே முடியல, மிஸ்ட் அதிகமாக இருக்குது. ரஷ்யாக்குள்ளே திரும்ப இறக்கியிருக்கலாம், பக்கத்தில் இருக்கிற விமான நிலையத்துக்கு போயிருக்கலாம். இங்கேயே பண்ணிங்கும் போது அங்கேயும் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து கஜகிஸ்தான் நோக்கி பறக்கிறார். ஒரு கடலை தாண்டி கஜகிஸ்தான் நோக்கி பறக்கிறாரு. அதுவுமே கிட்டத்தட்ட 438 கிலோமீட்டர் வருது. எதிர்பாராத பயணம். அங்கேயுமே அவர் பறந்து போயிட்டு இருக்காரு. 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகுது. அங்கேயுமே கொண்டு போய் அவர் சேர்த்திட்டார். இதில் வழியில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, அவருடைய தொலை தொடர்புகளும் சரியாக வேலை செய்யலை அவர் பேசுறதுக்கு. ஏன்னா ரஷ்யா அந்த பகுதி பூராமே எலக்ட்ரானிக் ஜாமிங் பண்ணுவாங்க. அதாவது தொலைத்தொடர்புகள் வேலை செய்யாத மாதிரி உக்ரைன் போர் விமானத்துக்காக அந்த சிக்னலுக்காக பண்ணுறது. அதையும் மீறி அவர் கிட்டத்தட்ட அவர் வந்து அங்கே கஜகிஸ்தான் ஏர்போர்ட்டுக்கு இறங்க போகிற கொஞ்சம் முன்னாடி ஒரு 3 கிலோமீட்டர் முன்னால் தான் அது வரைக்கும் பத்திரமா பயணித்தவர் அடி வாங்கிச்சாங்க. இவர் இந்த விமானம் அடிபட்ட விதம் வந்து கிராஸ் லேண்டிங்பாங்க. அதாவது கோணம் வந்து நேராக இறங்காமல் கொஞ்சம் சாய்வாக போய் இறங்கினதான் பிரச்சனை. இங்கேயுமே அவர் இறங்கும்போது முயற்சி பண்ணார். அந்த அடி வாங்கின விமானத்தை வச்சுக்கிட்டு அந்த 67 பேரோட வந்து இறக்க முயற்சி பண்ணுறாரு. கீழே வரும்போது அந்த கோணம் மாறுது. இறக்கும்போது திரும்ப கஷ்டப்பட்டு மேலே தூக்குறாரு. திரும்ப கீழே கொண்டு வராரு. நேராக தான் கோணம் வருது. அதுக்கப்புறம் அது கோணம் மாறி அதுக்கப்புறம் அவரால் மேலே தூக்கவே முடியல. எனக்கு தெரிஞ்ச அது என்ஜின் வந்து முழுக்க அதோட தம்மை இழந்திருக்கும். கோணம் மாறி அப்படியே கீழே அடித்து உறைஞ்சு நேராக ஓடி போய் தீப்பற்றிக்குது. தீப்பற்றினதில் வந்து பாதி பேர் எரிஞ்சிருக்கிறாங்க, மிச்சம் பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. 38 பேர் இறந்தாங்க, 29 பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் கடுமையான காயம் இருக்குது. அதில் கொஞ்சம் பேர் இறக்கலான்னு சொல்லப்படுது. இங்கேயுமே வால் பகுதியில் இருந்தவங்க தான் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா இது கிராஸ் லேண்டிங்காலும் முதல்ல உறைஞ்சது, அங்கே தான் மக்கள் மரணிச்சது. இவர் கடைசி நொடி வரைக்கும் போராடி பார்த்தார். கடைசி நொடி வரைக்கும் அந்த விமானத்தை நீங்கள் ஓடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசி நொடி வரைக்கும் அங்கேயுமே 3 முறை இறக்கி முயற்சி பண்ணிக்கிட்டு அடி வாங்கின விமானத்தை ஓட்டிக்கிட்டு வந்து இங்கேயுமே 2 முறை முயற்சி பண்ணி முடியாமல் என்ஜின் தம்மெல்லாம் இழந்து அது வந்து கிராஸ் லேண்டிங் கோணையாக வந்து இறங்கி பிரச்சனைக்குள்ளானது. பாராட்டப்படுறாரு. அதான் கடைசி நொடி வரைக்கும் போராடினார். பாதி பேர்த்தை காப்பாற்றிக்கிறாரு. விமானமே பாதி விமானம் மிச்சம். அதில் பாதி விமானம் இன்னும் பத்திரமா தான் இருக்குது, மீதி பாதை எரிஞ்சு போச்சு. இதுக்கு தலைகீழாக மாறினது தான் சவுத் கொரியா விமானம். அது மிக பாதுகாப்பான விமானம். அது போயிங் மிகப்பெரியது, மிக பாதுகாப்பானது. அவர் சவுத் கொரியாவிலிருந்து தாய்லாந்திலிருந்து சவுத் கொரியா ஓட்டிட்டு வர்றாரு. இந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. அது இதுவுமே காலைல 9 மணிக்கு நடந்த பிரச்சனை. இந்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 3726 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வரணும். 5 மணி நேரம் 40 நிமிஷம் ஆகும். 3726 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்துட்டார். அவ்வளோ பத்திரமா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். பயணிகள் வந்து 181 பேர் மொத்தமாக இதில் இருந்துருக்கிறாங்க. ரன்வே வரைக்குமே வந்துட்டார். ஆனால் ஃபஸ்ட்டு முறை இவரை இறக்க முயற்சி பண்ணுறாரு. இறக்க முடியல. திரும்ப மேலே தூக்கிட்டு திரும்ப ரவுண்ட் அடிச்சு இறக்க முயற்சி பண்ணும்போது பறவை வந்து இவருடைய அந்த விமானத்தில் இருக்க என்ஜினை மோதிச்சு அப்படிங்கிறாங்க. பறவை மோதிச்சுங்கிறாங்க. பறவை மோதினது உண்மைதான். ஆனால் ஒரு பறவை மோதினால விமானம் இவ்வளோ பெரிய விபத்துக்குள்ளே ஆகாது. பறவை மோதுறது சராசரியான விஷயம்தான். ஆனால் அவர் இறக்கும் போது இங்கே என்ன பிரச்சனைனா லேண்டிங் கியர் பிரச்சனையாயிருக்கு. இங்கே ஆனது வந்து லேண்டிங் கியர் பிரச்சனை. லேண்டிங் கியர்னா என்னென்னா விமானத்தை இறக்கும் போதும் ஏற்றும் போதும் இந்த அப்போ தான் இந்த டயர்கள்லாம் யூஸ் ஆகும், உபயோகப்படும். விமானத்தை கொஞ்சம் மேலே தூக்கிட்டாங்க அப்படின்னா அதில் இருக்க எல்லா டயருமே, நடுவில் இருக்க அத்தனை டயருமே, முன்னால் இருக்க டயருமே பத்திரமா உள்ளே கொண்டு போயிடுவாங்க. அந்த அறையை மூடிடுவாங்க. ஏன் இந்த டயர்களை உள்ளே சொருகிக்கிறாங்கன்னா மேலே பறக்கும்போது ஏரோடைனமிக், அதாவது காற்றை கிழிச்சிட்டு விமானம் போகும். அப்போ இந்த டயர்கள் கீழே தொங்கிட்டு இருந்த மாதிரி இருந்ததுன்னா மிகப்பெரிய பிரச்சனையாகும். விமானம் பறக்குதுலேயும் பிரச்சனையாகும், டயர்களுக்கும் பிரச்சனையாகும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்றும் போது டயர் உபயோகப்படும், இறக்கும் போது உபயோகப்படும். மேலே தூக்கிட்டாங்கன்னா டயர்கள் எல்லாம் உள்ளே கொண்டு போய் மடிச்சுக்குவாங்க. இறக்கும் போது தான் அந்த டயர்களை திரும்ப கீழே இறக்குவாங்க. டயர் மட்டுமல்ல, அந்த விமானத்தின் எடையை தாங்கக்கூடிய ஷாக் அப்சர்வர்பாங்க, இந்த ஹைட்ராலிக்கில் செயல்படக்கூடிய எல்லா இரும்புகளும் அதில் சேர்ந்து தான் இறங்கும்.
இந்த விமானம் என்னாச்சுன்னா அந்த லேண்டிங் கியர் கீழே இறங்கலை, நல்லாவே தெரியுது. அவர் இறக்க முயற்சி பண்ணுறாரு, இறங்கலை. காரணம் வந்து பறவை மோதி இருந்தாலுமே ஒரு என்ஜின் பாதிக்கப்பட்ட இன்னொரு என்ஜின் அதெல்லாம் செய்யலாம், ஆனால் இறங்காதுங்கிறது உண்மை. இறங்கலை. அந்த கியர்லாம் கீழே, அந்த டயர் மற்ற இரும்பு ஐட்டம் எதுவுமே கீழே வரல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்குமே ஒரு வழி இருக்குது. விமானிகளுக்கு பயிற்சி கொடுப்பாங்க, பெல்லி லேண்டிங்பாங்க. பெல்லி லேண்டிங்னா அடி பகுதியை இறக்குறது கீழே, டயரே இல்லாட்டியுமே எதுவுமே கீழே வராட்டியுமே விமானத்தை அப்படியே கீழே இறக்கி அப்படியே தேய்ச்சிட்டு ஓட்டி போய் நிப்பாட்டணும். பெல்லி லேண்டிங்பாங்க. இதுக்கு பயிற்சி உண்டு அவருக்கு. இதில் மிக முக்கியமானது பெல்லி லேண்டிங் பண்ணும்போது வேகத்தை எவ்வளோ குறைக்கணுமோ அவ்வளோ குறைக்கணும். இவர் அதை பண்ணல, அதிவேகமாக வந்து இறக்கியிருக்கிறாரு. ரெண்டாவது, ரன்வே எங்கே இருக்கோ அது முனையில் வந்து இறக்கி அவர் தேய்ச்சிட்டு வந்து நிப்பாட்டணும். இவர் கொடுக்கப்பட்ட ரன்வே வந்து 2.8 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் ரன்வே. இவர் வேகத்தை குறைச்சி ரன்வே முனையில் இறக்கி அப்படியே வயிற்று பகுதியை அந்த மெட்டல் உலோகத்தையே தேய்ச்சிட்டு வந்து நிறுத்தியிருந்தாலும் நிறுத்தியிருக்கலாம். 2 தப்பு பண்ணிட்டார். ஒன்று, மிக வேகமாக வந்து இறக்குனார், இது ஏனே புரியல. இரண்டாவது, ரன்வேயோட முனையிலிருந்து வராமல் கொஞ்சம் முன்னாடியே வந்து இறக்கி வந்தனால அவருக்கு இந்த 2.8 கிலோமீட்டர் கிடைக்கல. மிக வேகமாக வந்து அந்த காங்கிரீட் வால் இருக்குது, அந்த சுற்றுப்புற சுவரில், அது ரொம்ப கடினமான சுவர், வேகமாக மோதி மொத்தமாக எரிஞ்சு போச்சு. பல துண்டுகளாக அந்த விமானம் சிதறிடுச்சு, பல துண்டுகளாக சிதறிடுச்சு. 2 பேர் தான் காப்பாற்றப்பட்டாங்க. 181 பேரில் 179 பேர் இறந்துட்டாங்க. 2 பேருமே வந்து அதில் சிப்பந்திகள். அவங்க இந்த வால் பகுதியில் போய் இருந்தனால, இங்கேயுமே வால் பகுதியில் இருந்தாலும் காப்பாற்றப்பட்டாங்க. மற்ற எல்லாருமே இறந்துட்டாங்க. நிறைய பேர்த்த வந்து அடையாளம் காண முடியாமல் அவங்களுடைய டிஎன்ஏ வச்சு தான் இப்போ அடையாளம் காண்றாங்க. விமானம் ஒன்றுத்துக்குமே ஆகலை, கம்ப்ளீட்டாக எல்லாம் போயிடுச்சு. இது 2 தான் இந்த 2 விமானிகளுக்குள்ள வித்தியாசம். ஒரு விமானி போற்றப்படுறாருன்னா அவர் கடைசி வரைக்கும் போராடி உயிரையும் காப்பாற்றி ஓரளவுக்கு தன் திறமையை நிரூபித்து அவர் வீரமரணம் அடைந்தார். இவர் வந்து லேண்டிங் கியர் வேலை செய்யலை, சக்கரம் வெளியே வராட்டியுமே பெல்லி லேண்டிங் பண்ணலாம், அப்படியே வந்து இறக்கி உரசிட்டு போகலாம். ஆனால் வேகத்தை குறைக்காமல் அதிவேகத்தில் வந்து மிகப்பெரிய தப்பு. ரன்வே முனையிலிருந்து வராமல் நடுவில் வந்து இறக்கி போயிடுச்சது மிகப்பெரிய தப்பு. இது 2மே பண்ண தப்பு. இது பதட்டத்தில் ஏற்படுறது. என்னதான் வந்து அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் இருந்தாலுமே, அவங்க அனுபவம் இருந்தாலுமே பதட்டம், அந்த கடைசி நிலையில் ஒரு பதட்டம் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி தப்புகள் பண்ணியிருக்கலாம். இதனால தான் இந்த சவுத் கொரிய விமானியோட திறமை மதிக்கப்படல. இந்த விமான விபத்து தான் கற்றுத்தருது நமக்கு வந்து பயணம்னா மிக பாதுகாப்பான இன்னும் விமானம் தான், அப்புறம் ரயில் மற்றும் பேருந்துகள் எடுத்துக்கலாம். அதே போல் இந்தியா வந்து இந்த விமானங்கள் பயணிகள் விமானம் தயாரிக்கிறதுல மிக நீண்ட தூரம் போக வேண்டியிருக்கு. அடிப்படை நம்ம பாடத்திட்டத்தை மாற்றணும், இந்த R&D இருக்கிற பாடத்திட்டத்தை கொண்டு வரணும். நிச்சயமாக இந்த ஆங்கிலேய இந்த அடிமை கல்வி முறையை வந்து தொங்கிட்டு பிடிச்சிக்கிட்டு அதை வானளவு புகழ்றதெல்லாம் மிக தவறானது. அதை மாற்றினாதான் போர் விமானமோ மற்ற அனைத்து கண்டுபிடிப்புகளுமே நம்மளால் செய்ய முடியும். இல்லை அப்படின்னா அவன் தயாரித்த தயாரிப்பை கூட திரும்ப கூட நம்மளால் செய்ய முடிய மாட்டேங்குது. நம்ம கல்வி முறை நிச்சயமாக மாற்றணும். நன்றிகள்.